நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே.
நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நித்தமும் எங்களை நீ நடத்துகிற தேவன், எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவனாக ஆண்டவரே எங்களுக்கு எல்லா வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரே தந்து இந்த வேளையிலும் நோக்கி பார்க்கும்படியான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தந்திருக்கிறேன். அதற்கு நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கடந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத தேவனாக நீர் இருந்தீர். ஆண்டவரே இந்த அருமையான வேலையும் இந்த பிரசன்னம் எங்களை நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், ஆண்டவரை எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலை ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக, நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தும், உண்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். நாம் எழுதி ஒரு பாடலை பாடுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ கீர்த்தனை 172வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 172. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துய தூத தொழும் செய்ய, நாதனே துங்கமை வேதனை பொங்குன காதலுடன் துய தூத தொழும் செய்ய, பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த உன் சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த
மற்றேதும் வேண்டாம் உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஜெபம் பண்ண கடவுள். ஜெபம் செய்வோம். நம்முடைய பொதுவான பாவரிக்கை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவிழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எங்களுக்கு நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகளை செய்யாமல் செய்யத்தகாதகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதர்களுக்கு வாக்குத்தத்தின்படியே நிற்பார்கள் குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு வேண்டாம்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தங்களை கிருபை செய்தோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் சுபாவ லட்சணமாக இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலிகளினாலே நாங்கள் கட்டுண்டுள்ளாயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினால் எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராஜ்ய வருவதாக, சித்தம் வரவழக்கை செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்னந்துள்ள அப்பத்தினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே. ஆமேன். ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 112 சங்கீதம். சங்கீதம் 112. சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் உயிர்ப்பித்தார். பரமண்டத்துக்கு ஏறி சொல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து எல்லோரையும் தன்னிற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். சதா உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரை. பரிசுத்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் வாசித்தார்கள். நாம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலும் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படியான ஒரு வாய்ப்புகளை எங்கள் தந்தையர் எங்களோடு கூட இந்த வேளையிலும் உடைய வேதத்தின் வசனத்தின் மூலமாக நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை நீர் திறந்தரணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த மத்தேயு என்பவர்களின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். படகு பிரயாணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு அற்புதத்தை இந்த குறித்து நாம் 22ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனத்துக்குள்ள வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஜனங்களை அனுப்பிவிடுகையில் என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் பண்ணப்படுகிறார். யோவான் ஸ்நானகனை ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படும் போது ஏரோத்தின் குமாரத்தினிடத்தில் அவர்கள் கேட்கிறார், என்ன வேண்டும் என்று சொல்லி. யோவான் ஸ்நானனுடைய தலை காலத்தில் வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே ஏரோது தன்னுடைய மகளை சந்தோஷப்படுத்தும்படியாக அங்கே யோவான் ஸ்நானகனுடைய தலையை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இதை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து சொல்லுகிறார்கள். யோவான் ஸ்நானகனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு பின்பதாக யோவான் ஸ்நானகனுக்கு இந்த மாதிரியாக நேரிட்டு விட்டது என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். இயேசு அப்பொழுது வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர் தனியே போனார் என்று அந்த வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தனியே போகிறார். அங்கே வனாந்திரமான ஒரு இடமாக இருக்கிறது. ஜனங்கள் திரளான பேர் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக புருஷர்கள் மாத்திரம் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் புருஷர்களும் ஏறக்குறைய 5000 பேர்கள் அங்கே இயேசுவிடத்திலே கூடி வந்தார்கள். அங்கேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போஷிக்கிறார். இதற்கு பின்பதாக எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பொழுது மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பதாக இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டார். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக இருந்தவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய ஊர்களுக்கு ஆண்டவராக இயேசு அவர்களை அனுப்பிவிட்டார். அதற்கு பின்பதாக இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சீக்கிரமாக இங்கிருந்து போங்கள், அக்கறைக்கு போகுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிறார். எதற்காக இயேசு அவர்களை துரிதப்படுத்துகிறார் என்று அந்த வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை துரிதப்படுத்துவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், எப்படியாவது பிதாவிடத்திலே தனிமையாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி பிதாவிடத்திலே தனிமையாக இருக்கிறார். அப்படியானால் இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிதாவோடு கூட ஒன்றிணைந்தவராக இருந்தார். வேதம் சொல்கிறது, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, எப்பொழுதுமே பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவிடத்திலே சென்று தனியாக ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உடையவராக இருந்தார். எப்பொழுதுமே அவர் தனிமையை விரும்பினார். தனிமையாக சென்று அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்பட்டார். இன்றைக்கு இதன் மூலமாக நாம் பார்க்கிற காரியம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு மனிதன் தனிமையான ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால், எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பதாகவும் இயேசு சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் அதிகமாக மலையிலே தனிமையாக இருந்து பிதாவோடு அவருடைய ஆலோசனை பெறும்படியாக தனிமையாக இருந்து சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்படியாக எல்லா சூழ்நிலைகளுமே இயேசு தனித்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் தனி ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய ஆணி அஸ்திவாரம் என்ன என்று சொன்னால், அவன் தனியாக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுதுதான் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்று சொன்னால், இன்றைக்கு ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய அனுபவத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாக்கு தனிமையாக சென்று ஜெபிக்கிற ஒரு அனுபவமாக இருந்தால், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை பார்த்து சொல்லும் பொழுது, நீ கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே, உன்னை அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்று சொன்னார். எதற்காக? தனியாக ஜெபிக்கும்படியாக அவர் கடந்து செல்கிறார். பவுலுடைய அனுபவம் எதுவாக இருந்தது? அவர் தனிமையாக ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். இப்படியானால் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தனி ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் அவசியமாக இருந்தது. இன்றைக்கு அநேகரால் பயன்படுத்தப்படுகிற, தேவனால் பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனிதர்களுமே தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம், நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபம் ஜெபிக்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளிலே நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இன்னைக்கு நம்முடைய அனுபவம் தனிமையான நேரத்தில் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அந்தரங்கமான ஒரு ஜெபம், அதாவது நம்முடைய வாழ்க்கையில கதவுகளை பூட்டிக்கொண்டு அல்லது இருதயமாக கதவை பூட்டிக்கொண்டு தேவ சமூகத்துல நாம் தனித்திருக்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில தேவ சமூகத்திலே நாம் தனித்து ஜெபிக்கிறோமா? ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் தான் எல்லா இடங்களிலுமே ஜெபிக்கிறோமே என்று சொல்லி. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனி ஜெபம் இல்லை என்று சொன்னால் நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக முடியாது. பிசாசு நம்மை மேற்கொள்வதற்கு அது வாய்ப்புகளாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நமக்கு இதன் மூலமாக சொல்லுகிற காரியம், இயேசு தனித்திருக்கும்படியாக அவர் ஜெபம் பண்ணும்படியாக மலையின் மேல் ஏறினார். நம்முடைய அனுபவம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் யோசித்து பார்ப்போம். தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம் என்பதை இந்த வசனத்திலே நாம் உணர்த்தப்படுகிறோம். இரண்டாவதாக, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்பிவிடுவதற்கு பின்பதாக அதற்குள்ளாக அவருடைய படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலையப்பட்டது.
இங்கே ஆண்டவராக இயேசு தம்முடைய சிஷ்யர்களை அக்கறைக்கு போகும்படியாக கட்டளையிடுகிறார். அக்கறை என்று சொன்னால் ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சேர வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கை படகு அக்கறைக்கு போகக்கூடிய ஒரு படகாக இருக்கிறது. இக்கரையான வாழ்க்கை, அதாவது இந்த காலத்தின் வாழ்க்கை, இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை குறித்திருக்கிறது. வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது எகிப்திலிருந்து அவர்களை கானான் தேசத்துக்குள்ளாக தேவன் அழைத்து வந்தார். அந்த கானான் தேசத்துக்குள்ளாக வரும் பொழுது அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அதே போல இன்னைக்கு அக்கறை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை அல்லது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இக்கரையில் இருந்து, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை படகு அக்கறை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான அந்த பாடலை ஒரு அருமையான பக்தர் பாடியிருக்கிறார். ஒரு கவியை நாம் பாடுவோம். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. காற்றினையும் கடலினையும் ஆளுகை செய்யும் கர்த்தர் படகில் உண்டு. காற்றினையும் கடலினையும் ஆளுகை செய்யும் கர்த்தர் படகில் உண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. உன் சுய தேசம் இவ்விடம் அல்ல, இவ்விடம் பரதேசி வாசிதானென்றும். உன் சுய தேசம் இவ்விடம் அல்ல, இவ்விடம் பரதேசி வாசிதானென்றும். அக்கறைக்கு அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் வாசியே, அலைகளை கண்டு நீ பயப்படாதே. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அக்கறைக்கு யாத்திரை செய்யும் ஒரு சீயோன் வாசியுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே படகு நடுக்கடலிலே அலையப்பட்டது. எதிர்காற்றாக இருந்தபடியினாலே அங்கு ஒரு அலைகளினாலே அலையப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நாம் பரலோக ராஜ்யத்தில் அல்லது பரலோக வாழ்வை குறித்து நம்முடைய படகு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக எதிர்காற்றுகள் வீசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அநேக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பலவிதமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையாக இருக்கிறதை போல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நமக்கு எதிராகவே இருக்கிறதை போல இருக்கலாம். எந்த காரியத்திலிருந்தும் பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த வாய்ப்புகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டித்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணமாக கடந்து வர வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே வருகிறார். எப்பொழுது வருகிறார்? இரவின் 4ஆம் ஜாமத்தில் வருகிறார். அப்படியானால் அவர் சாயங்காலத்திலே சீஷர்களை அனுப்பிவிட்டார். அப்படியானால் அவர் எவ்வளவு நேரம் பிதாவிடத்திலே தனிமையாக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட அவ்வளவு நேரமாக தனித்து ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவராக இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே அவரிடத்திலே கடந்து வருகிறார். சீஷர்கள் அலறுகிறார். காரணம், ஒரு ஆவியை காண்கிறதை போல அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவை அடையாளம் காண முடியாதபடி அவர் ஆவியினாலே அவர் வருகிறார். ஆவியினாலே கடலின் மேல் நடக்கிறார். இன்றைக்கு கடலின் மேல் நடக்கிறதை குறித்து ஒரு சிலர் ஒருவேளை கேள்விகள் எழுப்பலாம். இயேசு எப்படியாக கடலின் மேல் நடந்து வர முடியும்? ஒருவேளை அது பனிக்கட்டின் காலமாக இருந்ததுனாலே, பனிகள் உறைந்ததுனாலே இயேசு அந்த கடலின் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லி சில
வியாக்கியானங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதற்றி அமல்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர். இறையாதே என்று சொல்லி கடலை ஆண்டவர் அதற்றுகிறவர், கடலை உண்டாக்கினவர், கடலை இரண்டாக பிளந்தவர், யோர்தான் நதியை குவியலாக நிற்கச் செய்த தேவன். இப்படியாக கடலுக்கு கரையை கட்டளையிட்ட தேவனால் நடக்க முடியாது என்று சொல்லுகிறது வியாக்கியானங்கள். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். இயேசு கடலின் மேல் நடந்து வந்ததற்கு பின்பதாக நடக்கிற ஒரு சம்பவம், பேதுரு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால், அப்படியானால் ஒரு ஆவியை காண்கிறதை போல இருக்க அவருடைய சூழ்நிலைகளிலே அவரை பேதுரு சொல்லுகிறார், நீரே ஆனால், அப்படியானால் ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடக்கும் இடத்திலே வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளையிடும். இயேசு எப்படியெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்ய முடியும் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவரால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை பார்க்கலாம் என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசுவிடத்தில் பேதுரு நடந்து போகும்படியாக படகை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். பேதுருவிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. எப்படியாவது இயேசு சொல்லிவிட்டால் நான் நடந்து விடுவேன் என்று சொல்லி பேதுரு கடலின் மேல் நடக்க ஆரம்பித்து விடுகிறார். ஆனால் அவர் போகையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து போனார். ஒருவேளை இயேசுவை நோக்கி பார்த்து நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலே நேரான வழியிலே நாம் நடக்க முடியும். ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் இயேசுவை பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்து விடுகிறானோ, இந்த சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்து விடுகிறானோ, அவருடைய வாழ்க்கையிலே பயங்கள் வந்து விடுகிறது, அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து விடுகிறது. இன்றைக்கு பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்து நடக்க ஆரம்பித்த பொழுது அவரால் நடக்க முடிந்தது. ஆனால் பலமாயிருக்கிற காற்றை அவர் பார்த்த பொழுது பயந்து அமிழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இன்றைக்கு நாம் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டாம். இந்த உலகத்துக்குரிய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை இந்த உலகம் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் இயேசுடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நம்முடைய இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், இயேசுவையே நாம் நோக்கி பார்த்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு சூழ்நிலைகளை பார்த்து மனிதன் விழுந்து போகிறான். இது எப்படி நடக்கும், இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி நம்முடைய சுய புத்தியின் மேலே நாம் சார்ந்து நாம் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக, இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அழிந்து போக வேண்டிய, அமிழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி பேதுரு கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியானால் இயேசு பேதுருவை அமிழ்ந்து போகும்படியான சூழ்நிலை வந்த பொழுது அவர் அங்கே அவரை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக முறை விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, ஒருவேளை மூழ்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஆண்டவரே இதிலிருந்து நான் எப்படியாவது மீள முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கிறேன், அமிழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை போல இருக்கிறது, என்னை ரட்சியும் என்று சொல்லி நாம் கூப்பிடுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படிப்பட்ட அமிழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட விழுந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், இயேசு நம்மை கரங்களை நீட்டி நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை மீண்டும் அதிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பேதுரு அமிழ்ந்து போகும்படியான சூழ்நிலை வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவின் கரத்தை நீட்டி அவரை தூக்கி எடுத்து ரட்சித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டிய, அமிழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். இயேசு நம்மை நிச்சயமாக ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக வாசித்த பொழுது காற்று அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்புகளை அமர்த்தக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அமர்த்தக்கூடிய தேவன் நம்ம நடுவில் இருப்பார் என்று சொன்னால் எல்லாமே அமர்ந்து போகும். கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த நாளில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் கொந்தளிப்பை அமர்த்துகிறவராக இருந்தார். எப்பொழுது இயேசு அந்த படகில வந்து அமர்ந்தாரோ, இயேசு அந்த படகில அவர்களோடு
அவர்களோடு கூட பிரயாணத்திற்காக எழுந்து வந்து அந்த படகுல பிரயாணம் பண்ணினாரோ அப்பொழுது அந்த காற்றுகள் அமர்ந்தது, கடலின் கொந்தளிப்புகள் எல்லாம் அமர்ந்தது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது மாத்திரமே இந்த கொந்தளிப்புகள் அமரும், இந்த பிரச்சனைகள் அமரும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்க இயேசு அந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று சகேயுடைய அனுபவத்தில் வாசிக்கிறோம். இயேசு அந்த வீட்டிலே சமாதானம், சந்தோஷம். இயேசு அந்த வீட்டிலே அங்கே அமைதி காணப்பட்டது. இன்றைக்கு இயேசு அந்த படகில் வந்து அமர்ந்து பொழுது அந்த காற்று அமர்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்முடைய படகில, வாழ்க்கை என்ற படகில இயேசு வந்து அமரும் பொழுது காற்றும் கடலும் பிரச்சனை எல்லாமே அமர்ந்து போகும். இயேசு அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனாக இருக்கு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் நாம் யாவரும் எழும்பி நின்று கிறிஸ்தவ கீர்த்தனை 129வது பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கமானுடைய சமூகத்தில் படைப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனை 129வது பாடல். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயம், மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயம், மோட்ச வாழ்வை தருவேனேது பாராயம், மோட்ச வாழ்வை தருவேனேது பாராயம், அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரித்தேனே, அதை உண்மையாய் அகற்றையான் மறித்தேனே, அதை உண்மையாய் அகற்றையான் மறித்தேனே, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்ய பரகதி வாழ்வை தேடாயோ, நித்ய பரகதி வாழ்வை தேடாயோ, உலகம் வாழ்வினை விட்டகழ்வாயே, உலகம் வாழ்வினை விட்டகழ்வாயே, மகவோவ பாய்கதீவே மகிழ்வாயே, மகவோவ பாய்கதீவே மகிழ்வாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உந்தன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே, அதில் உன்னதன் வசிக்க இடம் கொடுப்பாயே, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேனேது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேனேது பாராயோ. ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வினால் உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஆலயத்தில் அழைத்து வந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய செய்தியில் கேட்கவும் நீங்கள் கொடுத்த ஒரு கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவை துதிக்கிறோம். பிரைதலோ காத்தே கடலை இறையாதே சொன்ன தேவனப்பா, பேதுரு கடலில் ஆறும்போது என் ஆண்டவரை நீ ரட்சிக்கும் போது கர்த்தர் பேதுரை கடலில் தூக்கி உம்முடைய கண்மணில் நிறுத்தின ஆண்டவர். இன்னைக்கு எங்க நடுவில் இருக்கீங்கப்பா, உங்க சோத்திரம் பிரைதலோ. ஏன் நீங்க பயப்படுகிற ஒரு ஆண்டவர், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். தேவன் மேல விசுவாசம் வையுங்கள், என் மேல விசுவாசம் வையுங்கள். நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என் நாமத்தினால் இதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன்னு சொன்ன ஒரு கர்த்தர் ஆண்டவரே. உங்க துக்கம் சந்தோஷமாக சொன்ன கர்த்தர் அப்பா, அந்த பரிசுத்தவரை உங்க நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளைக்கு தேசத்துல இந்த கொரோனா நோய் வந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. நீ சொல்லாவும் நீ கட்டில நிற்கும் ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கரத்தில் இருக்கு ஆண்டவரே. எங்க பாவத்தை சில செவந்தீங்க, எங்க நோயை சில செவந்தீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்க. உங்களுடைய தழும்புனால் கோணமடைகிறா குமாரன் விடுதா, அது நீயால விடுதலை சொன்ன ஆண்டவர். எங்க தேசத்தில் விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த கொரோனால ஒரு விடுதலை தாரும், இந்த கொள்ளை விடுதலை தாரும். என் ஜனங்களை நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னை தன்னை காத்து என் முகத்தை தேடும் போது உங்களுக்கு பேசுறதுக்கு நன்மை செய்வேன் சொன்னாண்டவரே. அப்ப அந்த ஜூன் மாசத்துல ஒரு அதிசயம் நடக்கட்டாண்டவரே. உங்களுடைய நாம அதிசயமானவர். நீர் ஆரோசன் கர்த்தர், நீ வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, நீ சாமானிய தேவன் ஆண்டவரே. சத்திரத்தை நசுக்கி நீ சமானத்தை கொடுக்க தேவனா இருக்கிறதுக்காகவே துதிக்கிறோம். எங்க தேசத்துல இந்த 144 சட்டத்தை எடுத்து போடுங்க ராஜா. அடப்பட்ட ஆளுங்களாம் துறக்கட்டு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர். நீ சொல் ஆவும் கட்டி நிற்கும். காத்தின் கடலில் எறையாதுங்கிற அர்த்த தேவன் கடல் மேல நடந்து சென்ற ஆண்டவர் ஆண்டவரே. இந்த வேலைங்க தேசத்துல ஒரு சமானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆலயங்கள் துறக்க, கம்பெனிகள் துறக்கத்தக்க, வண்டிகள் ஓடு கிருபை செய்யுங்கப்பா. இங்க தேசத்துல ஒரு விடுதலை தாங்க, ஒரு முத்துப்புள்ளி வாங்கி சப்பா. பாதிரம் கூடத்திலே அணுகாத்திலே வாக்களித்த கர்த்தர். இங்க தேசத்துல ஆண்டவரே எவ்வளவு இந்த ஒரு நோய் வெளிக்கொண்டு இருக்குது ஆண்டவரே. நாங்கள் பேப்பர்களை பார்க்கிறோம். நோய்களும் ஆண்டவரே மரணம் அதிகமா இருக்கு ஆண்டவரே. ஒரு மனிதனுக்காக சப்பா மரணத்தை ருசி பார்த்தீங்களே சப்பா. ஒரு மனிதனுக்கும் மரணத்தை ருசி பார்த்துட்டு நாங்கள் பாவத்தை மறிக்கிறதுக்கு இயேசு எங்களுக்காக நீ மறிக்கிறப்பா. இதோ நான் மறித்தேன், சகல காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்லிறப்பா. உலகம் முடிஞ்ச வைக்கும் சகல காலம் உங்களோடு இருக்கிறேன். உங்களுடைய வலதை பிடித்து துணை நிற்கிறேன். உங்களை காக்கவர் உறங்குதும் இல்லை தூமுசுன என் தேவனே. இந்த நாளைக்கு தேசத்துக்காக செபிக்கிறோம்ப்பா. தாப்பன் பிள்ளைக்கு இறங்குது போல் கர்த்தர் பயந்தவருக்கு இறங்குவே சொல்கிறப்பா. இந்த தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு இஸ்ரேல் நாட்டு மக்களுக்காக ஒரு மோசே திறப்பு நின்று போல இன்னைக்கு ஆண்டவரே இந்த கால வேலை நாங்க சபை சேர்ந்து போய் நோக்கி செபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே ஒரு விடுதலை தரப்போதுக்காக, இந்த கொரோனா நோயிலிருந்து, இந்த விஷ கிரீமிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க போதுக்காக அந்த ஆத்துல யாரெல்லாம் அட்மின் பண்ணிருக்கிறோம் உங்களுடைய வல்லமை இறங்கிட்டாண்டவரே. 32 வியாதிகளை தேடி நீ சொகுத்தை கொடுக்கிறப்பா. உன் படுக்கிறது செலுத்தினப்பா. அதே இயேசு இன்னைக்கு நேற்றும் இன்றும் நீ மாறாதவராய் இருக்கிறாண்டவரை. இன்னைக்கு மாறாதவராய் இருக்கிறப்பா. தாய் மறந்தாலும் உங்களை மறக்க முடியும் சொல்ற கர்த்தர். இந்த வேலைக்கு தேசத்துக்காக செபிக்கிறப்பா. இந்த ஆசீர்வாதத்துல எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. டாக்டர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து என்னென்ன மருந்து கொடுக்குது அந்த டாக்டர் மருந்து ஞானத்தை கொடுங்கப்பா. நான் என் பரிகரை கர்த்தர் ஏற்றுமதியால் வராசன போல இந்த செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாசத்துக்குள்ள ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்குதுப்பா. விசுவாச தேவ மைங்கே காப்பாற்றுன கர்த்தர். விசுவாசிக்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடுகிறப்பா. இந்த நம்முடைய ஆலயத்திற்கு செபிக்கிறோம்ப்பா. தாவீது சொல்கிறார், நான் நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்டான் சொன்ன போல இன்னைக்கு உங்களுடைய ஆலயம் செபிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முடிக்கிற ஒரு அதிசயம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குதுப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. என் ஆண்டவராய் கூடும் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் படைத்த தேவன், மனுஷனை மண்ணால் உருவாக்கின தேவன், மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், மனுஷ அப்பத்தும் இல்ல தேவனுடைய வாக்கினால் பிழைப்பன் சொன்ன ஆண்டவர் இந்த நாள் வார்த்தையில அனுப்பி அற்பத்தை அதிர்ச்சி நீ செய்யப்படுவதற்காக, இந்த மாசத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போவதற்காக, நீ அதிசயத்தை செய்யப்படுவதற்காக என்னால செய்ய ஒரு அதிசயம் உண்டோ செய்யப்பா. நாங்க அப்படியே விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆலயம் திறக்கப்பட்டிருப்பா. எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி ஆலயத்தில் தர துணி மேலிருந்து 2 கிழித்தேன் ஆண்டவர். ஆடப்பட்ட ஆலயம் திறக்கட்டாண்டவரே. எங்க தேசத்தில் பார்க்கிறோம் ஒரு சாரை கடை திறக்குகிறது, ஒரு ஹோட்டல் திறக்குது ஆண்டவரே. என்னால் உங்களுடைய ஆலயம் ஆடப்பட்டிருக்கு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல ஆலயங்கள் திறக்கட்டப்பா. எப்பா மோசோட சொன்னே, மோசே என் ஜனங்களை பாருங்க விடுவிச்சது, என் ஜனங்கள் எனக்கு இந்த மலையில ஆறுங்க சேர்த்துப்பா. அதே போல எங்களை விடுவித்து உங்களுடைய ஆலயத்தை ஆராதிக்கத்தக்க குடும்பம் குடும்பமா உங்களுடைய ஆலயத்தை ஆராதிக்கத்தக்க ஆலயங்கள் திறக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்க தேசத்துக்கு சமானத்தை கொடுக்க போவதற்காக
விடுதலை கொடுக்க போதுதான் நன்றி செலுத்துறப்பா. ஆண்டவர் எங்களோட ஒரு திருச்சபை குடும்பத்தை எல்லா குடும்பத்துக்கும் நல்ல மேய்ப்பராக இருந்து அன்னைக்கு அப்பத்து தண்ணீர் அதுக்காக சோத்திரப்பா. நீ கூப்பிடுற காக்கா குஞ்சிக்கும் உணவு கொடுக்க ஆண்டவர் இந்த தேசத்தை எங்க வீட்டுல நீங்க அதிசயமா நடத்துனீங்கப்பா. சிங்க குட்டிகள் பட்டி இருந்தாலும் ராஜா அப்படி பட்டி இருந்தாலும் உண்மை தெரிந்து குறைகள் கத்த எல்லா குறைகளையும் நிறைவாக்கி அப்பத்தின் தண்ணி ஆசிரியர் கிருபைக்காக பஞ்சத்தில் ஈசக்கு ஆசிரித்து போற நீங்க ஒரு குடும்பத்தையும் நினைத்து ஆசிரியத்த கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி. இன்னும் நடத்தியதுக்காக நன்றி. மேய்ப்பரா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நான் கர்த்தரை காத்திருக்க மக்கள் வெட்கப்பட்டு போகும்போல நாங்க உங்களுடைய பாத்திரை காத்திருக்கனால் நாங்க எழும்பி பிரகாசிக்கத்தக்க அற்புத செய்து எங்க குடும்பத்தை அதிசயம் நடத்தீங்க. அதுக்காக நன்றி அப்பா. எங்க தேசத்தை எத்தனை ஏழை குடும்பங்கள் பட்டினி பசியா இருக்கு ஆண்டவரே. எங்க தேச தலைவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஏழைகளுக்கு உதவி செய்துக்க ஏழைகள் பணங்கள் வீடுகளுக்கு கிடைக்கும் கர்த்தர் உதவி செய்ய ஆசீர்வதிங்க. இந்த காலவரை எங்களோட பேசின வார்த்தைக்கு நன்றி. பேதரை கடந்து தூக்கி கண்மன் நிறுத்தின போல எங்கிருந்து நாங்கள் தூக்கி உங்களுடைய கண்மன் நிறுத்த போவதற்காக நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களோட பேசின வார்த்தைக்கு நன்றி. அந்த வார்த்தை உள்ளத்தில் 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்க எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சோதரிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா, துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வந்து நன்றியோடு துதிக்க சோதரிக்க உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு கொடுத்து நல்ல கிருபைக்காய் சோதரிக்கிறோமப்பா. நன்றி நன்றி நன்றி. மட்டுமாக ஜீவன் பலன் சிவம் கொடுத்து தயவுக்காய் சோத்திரம். ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவர் எவ்விதமாக ஆண்டவரே உடைய ஆலயத்தில் வந்து அப்பா அம்மை நாங்கள் துதிக்க உடைய நாமத்தை உடைய பாடவும் உங்களுடைய வேதத்தை சிந்திக்கவும் ஆண்டவரை கொடுத்த கிருபைக்காய் சோத்திரம் 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 சோத்திரப்பா. மகா சுத்த கிருபைக்காக மகா மட்டில்லாத அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி 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 ராஜா. சோதரிக்கிறோம் சோத்திரம். இருக்கிற வேலையிலே உங்களுடைய பிள்ளைகளை நீ கண்மணி போல காத்து ஆண்டவரை உடைய சட்டைகளை மறைத்து வந்த தயவுக்காய் சோத்திரம். கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரை சட்டைகளை அரவணைத்து காப்பது போல ஆண்டவர்களை காத்துவர்கள் தயவுக்காய் சோத்திருக்கிறோம். உடைய ரத்த கோட்டைக்குள்ளைகளை மறைத்து வைக்கிற தயவுக்காய் சோத்திருக்கிறோம். வாதைவன் கூடாது அணுகாது என்று சொன்ன தயவுக்காய் சோத்திரம். எகிப்துக்கு வந்த ஆண்டவரின் விவாதி ஒன்று உங்களுக்கு வருவதில்லை என்று சொன்ன தயவுக்காய் சோத்திருக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரை உலகம் முழுவதும் ஆண்டவரை அச்சரித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த கொரோனா வியாதிக்காக ஜபிக்கிறோம். இந்த வைரஸுக்காக ஜபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸை நீ சுட்டரிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா. உம்மாலே தான் ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வாழுகிற இந்த மகாராஷ்டிரா பகுதியில் ஆண்டவரே 1,00,000 அதிகமாகி தாண்டிவிட்டது. நாங்கள் வாழுகிற இந்த பம்பை பட்டணம் 50,000க்கும் அதிகமாக தாண்டிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே இந்த பம்பை பட்டணம் எங்கே பார்த்தாலும் கொரோனா, எங்கே பார்த்தாலும் கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அப்பா. ஆண்டவரே 2,000க்கும் அதிகமான மக்கள் இந்த மகாராஷ்டிராவிலே ஆண்டவரே இந்த வியாதியினாலே தன்னுடைய ஜீவனை இழந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவரை நாங்கள் அரசாங்கம் முழுவதும் கேள்விப்படுகிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனே ராஜாவே இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்போதும் அப்பா இதுக்கு மேலாக ஆண்டவரே இந்த கொள்ள வைரஸை நீ அடிக்கையாக சுட்டரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ சுட்டரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரே அட்மிட்டாக ஆண்டவரே எவ்விதமாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கெல்லாம் நல்லா சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். டாக்டர்களுக்கு ஆண்டவரை அதை பாதுகாக்கிற அதற்கு நர்ஸுக்கு ஆண்டவரை கம்பவுண்டருக்கு அவரோடு இடையிலே இருக்கிற எல்லா பணியாளர்களுக்காக நன்றி ஆண்டவரை. அவர்களை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை நல்ல பாதிப்பை கொடுங்க, நல்ல பாதுகாப்பை கொடுங்க அப்பா. ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரே நீர் தேவனே அவர்கள் நல்லா விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையை நீர் ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 3 கோடிக்கும் ஆண்டவரே 3,00,000க்கும் அதிகமான மக்கள் ஆண்டவரே அப்பா இந்த கொரோனாவினாலே ஆண்டவரே தேசம் முழுவதும் அப்பா உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. நீர் தாமே இந்த வைரஸ் இந்த உலகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மக்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உயிர் எடுக்கிற இந்த வைரஸ் ஆனது முற்றும் அகன்று போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய அக்னியினாலே அனுப்பி
அவைகளை சுட்டரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்மாலே மாத்திரம் கூடு, இது மனிதனாலே கூடவில்லை. எத்தனையோ சயின்டிஸ்ட் என்னெல்லாம் எவ்விதமாக சொன்னார்கள் ஆண்டவரே, அவர்களாலே கூடாமல் போயிற்று. உம்மாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஒருவர், நீரே தேவன், நீரே சர்வத்துக்கு வல்ல பிதா, நீரே மனிதனை ரட்சிக்கவும் ஆண்டவரே அவன் அந்த வியாதியிலிருந்து அவனை விடுவிக்கவும் நீரே வல்லவராயிருக்கிறீர். இந்த வைரஸை நீர் ஆண்டவரை முற்றுமுடிய அகற்றி போட, அதை சுட்டரிக்க, அது மனிதனாலே உண்டான சத்துருவினால் உண்டானாலும் எதிர்ந்தாலும் அதை நீ சுட்டரிக்க வல்லவராயிருக்கிறீர். தேவனே, உலக மக்கள் முழுவதற்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் மக்களை நீ காப்பாற்றுமப்பா. இந்த வியாதினாலே மறித்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த வைரஸ்னாலே ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்படாதபடி நீர் ஆண்டவரே விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். உலகம் மக்கள் முழுவதும் இயேசுதான் மெய்யான தேவன் என்று கண்டுகொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த கஷ்ட நேரத்திலே, துக்கப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே நீரே தேவன், நீரே ரட்சியும் என்று அந்த பேதுரு விதமாக கண்ணிலே முங்கி அவர் மாண்டு போகிற வேளையிலே, அப்பா என்னை காப்பாற்றும், இயேசுவே நீ ரட்சியும் போது அவர் கரம் நீட்டினார். நீர் கரம் நீட்டினார், பேதுருவை ரட்சித்தது போல இந்த உலக மக்கள் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அப்பா, இந்த வைரஸ்லேருந்து எங்களை காப்பாத்துங்கப்பா என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்பா, நீரே காப்பாற்ற வல்லவர். எல்லா துதிக்கும் நமக்கு செலுத்துகிறோம். இப்ப எச்சரமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கள் பிதாவே. தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஒரு நாளின் மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த வேதத்தை நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆற்றையும் கடலையும் அதற்றி பேதுருவை தூக்கி எடுத்து ரட்சித்த தேவன், எங்கள் வாழ்க்கை படகிலே எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலைகள், எங்களுக்கு எதிராக வீசுகிற காற்றுகள், எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசின் சூழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் அழித்து அமர்த்தி கூட வல்லமையுள்ள தேவன் என்பதை உணர்ந்து தொடர்ந்து எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து நடைபெறுவதற்கு, உம்மை மாத்திரம் நோக்கி பார்ப்பதற்கு, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாளிலும் படைத்த காணிக்கையை அங்கீகரியும், ஆசீர்வதியும். இன்னும் உடைய ஊழியர்களுக்கு என்று கொடுக்க, ஆலய அபிவிருத்திக்கு என்று கொடுக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மழை காலத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மழை காலங்களில் ஆண்டவரே நல்ல மழை எங்களுக்கு தாரும். தண்ணீர் கட்டுப்பாடுகள் வராதபடிக்கு இந்த பகுதிகளில் டேங்குகள் ஆண்டவரே, அந்த இறங்கி இருக்கிற பகுதிகளில் ஆண்டவரே தண்ணீர் மலையை நீர் கட்டளையிட்டு தண்ணீர் நிரம்பி ஆண்டவரே அந்த நதிகளெல்லாம் நிரம்ப நீர் உதவி செய்யும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த ஏற்ற நேரத்தில் இந்த மலையை நீர் வர்ஷிக்க பண்ணோம். தண்ணீர் தட்டுப்பாடுகள் வராதபடிக்கு இருக்க ஆண்டவரே, விவசாயங்கள் நடைபெற, விவசாயங்கள் செழிக்க நீர் உதவி செய்யும். மலையை அழிவுகளை கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் இப்பொழுது இருக்கிற பயங்கரமான இந்த சூழ்நிலை, இருளான இருக்கிற சூழ்நிலை நீங்கி ஒரு வெளிச்சம் இந்த தேசத்துக்கு உதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் உதித்தது என்று சொன்னது போல மரண பயத்தோடு இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய தேசத்தின் மக்களுக்கு நீர் வெளிச்சமாக இருக்கும்படியாக ஆண்டவரே இந்த எல்லா விதமான மரண பயங்களும் நீங்க, வியாதிகள் நீங்க ஆண்டவரே, இப்படி இருக்கிற இருளான சூழ்நிலை நீங்கி ஆண்டவரே இந்த தேசத்தை சேமத்தை நீர் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியினாலே ஆண்டவரே, வைரஸ்னாலே